மஞ்சள் கரைன்றது சாப்பிட்ற ஃபுட்டுனால சரியாக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் கரையாக ஃபார்ம் ஆகிறது தான் மஞ்சள் கரை. அரிசியாக இருக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் 12-13 வயசில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம்ஸில் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம்ஸில் கூட 3 minutes தான் ப்ரஷிங் டைமே, அதில் 2 minutes தான் ப்ராப்பர் ப்ரஷிங். இப்படி தான் ப்ரஷ் பண்ணணும்னு இருக்குது. பழைய சாதமெல்லாம் இப்போது பணம் போட்டு விற்கிறாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் அனிதா ரஞ்சித், விஷாகா டென்டல் கேரோட full proprietor, myself and Dr. Ranjit. Dr. Ranjit is my husband, oral and maxillofacial surgeon. We both together for 20 years. எங்களோட ஜேர்னி இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது 3 years-ஆ. We built this place. இங்கே 3 years ஆகுது. ஓகே மேம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான பற்கள் ஆரோக்கியம் பற்றின விஷயங்கள் பேசுறதுக்காக தான் இணைஞ்சிருக்கோம். அப்படின்றதுனால மெயினாக குழந்தைகளுடைய பற்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு எதுவும் சொல்லுவீங்க மேம்? அதாவது பேபி பிறந்ததுலேருந்தே சொல்லலாம், ஃப்ரம் நியூ பார்ன்லேருந்தே நம்ம சொல்லலாம். ரீசன் 1 by 1 பேசிக்காக இருக்கிறது ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாது தான். இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்வீட்டு சாக்லேட் சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யா, தட்ஸ் ரைட், ட்ரூ தான். ஆனால் அதை விடவும் டெய்லி ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாக்லேட் சாப்பிடலாம், தப்பு இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், சொத்த பல்லு வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்ற முக்கியம். அதில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா கார்கிள் பண்ணுறது, ரெகுலர் டென்டல் விசிட், இயர்லி ஒன்ஸ் கட்டாயமாக டென்டல் விசிட் பண்ணுறது. அது மூலியமாக நம்ம சொத்த வராமல் பார்த்துக்கலாம். ஓகே மேம். இப்போ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பற்கள் ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க மேம்? சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த சாக்லேட்ஸ் நிறையா சாப்பிட்றது. 10 சாக்லேட் சாப்பிட்டா 2 சாக்லேட் சாப்பிடலாம். ஒரு நாளில் அதிகபட்சமான ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், சிவிங் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்டிக்கி சாக்லேட் சாப்பிட்றது தான் பிரச்சனை. ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு சொத்தப்பள்ளி இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டைம் கார்கிள் பண்ண, வாய் கொப்பளிக்கணும். குழந்தைங்க அதை ஒரு ஹேபிட் ஆக்கிடணும். கை கழுவுற மாதிரி வாய் கொப்பளிக்கிறது ஒரு ஹேபிட் ஆக்கிடணும். அது தவிர நிறைய ஜூஸ், ஸ்வீட் அண்ட் ஜூஸ் குடிக்கிறது, தட்ஸ் அ மேஜர் ரீசன். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் பொவென்டோ, கோகோ கோலா, பெப்சி, அதெல்லாமே தட் ஆல்சோ டேக்ஸ் பார்ட். ஓகே மேம். இப்போ குழந்தைங்களுடைய பற்கள் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த சாக்லேட் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா குழந்தைங்க அப்படின்னாலே சாக்லேட்ஸை நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை போய் உனக்கு பல்லில் பிரச்சனை வந்துடும், சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளால சொல்லவும் முடியாது. ஸோ அதுக்கு என்ன தான் மேம் தீர்வு? சூப்பர். ஆக்சுவலாக குழந்தைங்கள்ட்ட நம்ம சாக்லேட்ஸை, ஸ்டிக்கி சாக்லேட்ஸை கொடுக்காம இருக்கலாம். முதல்ல இருந்தே, பிகினிங்ல இருந்தே நீங்கள் சாக்லேட்ஸில் டார்க் சாக்லேட்ஸ் அண்ட் டெய்ரி மில்க் மாதிரி கொஞ்சம் சாஃப்டான சாக்லேட்ஸை கொடுக்கலாம். அந்த கொடுக்குறப்பவே நீங்கள் என்ன ஹேபிட்டை இன்ஸ்டில் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வார்ம் வாட்டரை கார்கிள் பண்ணணும், வார்ம் வாட்டர் குடிச்சுக்கணும். அதை நீங்கள் ஹேபிட் பண்ணிடணும். சாக்லேட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடலாம், ஆனால் கார்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்துறணும். கார்கிள் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டரை அது குடிக்கிறப்போ கட்டாயமாக சொத்த பல்லும் வராது அண்ட் சளி பிடிக்காது. ஈவன் திஸ் அப்ளைஸ் ஃபார் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சேம் திங். இதை ஹேபிட் பண்ணிட்டாலே சரி, குழந்தைங்களுக்கு எவ்வளோ தான் சாக்லேட் சாப்பிட்டா கூட வராது, சொத்தப்பல் வராமல் தடுக்கலாம். இது ஆனால் ஒரு நாளில் ஒரு 10, அகெயின் அதே ஆன்சர் தான். 10 சாக்லேட் சாப்பிட்ற இடத்துல 2 சாக்லேட் சாப்பிடலாம். அது மாதிரி அவங்கள ஹேபிச்சுவல் பண்ணணும். ஏன்னா இந்த பிள்ளைங்க ஒரு வாட்டி டென்டல் ட்ரீட்மெண்ட் போனாலே அவங்களுக்கு அதோட வலி தெரியும், ஹவு பேட் இட் இஸ் அப்படின்றது தெரியும். அதனால நம்ம முதல்ல இருந்தே இன்ஸ்டில் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க அப்படியே தப்பு பண்ணலாம், ஆனால் பிரச்சனை வராமல் தப்பு பண்ணலாம். சிம்பிள். சாக்லேட்ஸ் கம்ப்ளீட்டாக நான் பேட் சொல்ல மாட்டேன். அதுவும் டார்க் சாக்லேட்லாம் கண்டிப்பாக பேட் கிடையாது. 1 or 2 சாப்பிட்றதுல ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம், அவ்வளோதான். ஹெவியாக சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு, அவ்வளோதான் விஷயம். இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி திங். இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்களுக்கு பல்லில் ஒரு பிரச்சனை அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதே அவங்க அடுத்த தடவை அந்த தப்பு செய்ய ரொம்பவே பயப்படுவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது? Again, it's a very, very good question. அது பெரிய சீக்ரெட்னு சொல்ல முடியாது, பட் soulful treatment. That's the only point. Whoever children sits here, எனக்கு இந்த சேரில் ஒரு குழந்தை, ஒரு பாய் ஆர் கேர்ள், ஒரு சைல்டு உட்கார்றப்போ எனக்கு அந்த இடத்துல என்னோட டாட்டர் தன்யா தேஜஸ்வினி உட்கார்ந்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்கும். தட்ஸ் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை ட்ரீட்மெண்ட்.
அவ்வளோதான், சீக்ரெட்டே சொல்லிட்டேன். அண்ட் அண்ட் அகெயின் பேஷன்ஸ், பொறுமை. ஆஹ் நம்ம அவங்களோட ஜெல் ஆகணும், இந்த குழந்தைங்களோட மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அது வந்து வெரி டிஃபிகல்ட். பட் ப்ராக்டிஸ், அகெயின் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வி ஈஸிலி ஜெல் வித் த கிட்ஸ் வேவ் லென்த். ஒன்ஸ் நான் சம்டைம்ஸ் நான் கிட்ஸை டச் பண்ணாலே அந்த வைப்ரேஷன் ரீச் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க நம்ம வாய்ஸ் கமாண்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஒபே பண்ணுவாங்க. அந்த அந்த ஃபீலே தனி. அந்த ஐ ட்ரூலி என்ஜாய் தட் ஃபீல். அந்த டைமில் நான் வந்து பேரண்ட்ஸை நான் யூஸ்வலாகவே நான் சொல்லுவேன், தயவுசெய்து வெளியில் வெயிட் பண்ணுங்கள், டோன்ட் வரி, ஐ டேக் கேர் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வேவ் லென்த் வந்து பேரண்ட்ஸ் இருந்தால் நமக்கு அந்த வேவ் லென்த் வந்து செட் ஆகாது. த சைல்டு வில் கெட் டிஸ்ட்ராக்டட். பட் ஒன்ஸ் நானும் அந்த குழந்தை வித் த டீம் இருப்பாங்க, பட் நானே அந்த குழந்தை இருக்கிறப்போ ஈஸியாக அந்த வேவ் லென்த் செட் ஆகிறது என்னால் அதை சென்ஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம், பட் ஐ கான்ட் டெல் இட் கம்ப்ளீட்லி. அது வந்து ஒரு ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்ன்றது வந்து ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி தான். பட் அது அந்த வேர்டை நான் ட்ரூவாக இங்கே யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேசஸ் ஐ see இட் இன் அ வெரி சோல்ஃபுல் வே. அந்த சோல்ஃபுல் வர்றப்போ ட்ரூவாக ஹானஸ்ட்டாக நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணால் கூட அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும், ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை நான் ஒரு குழந்தைங்களுமே நான் அதை அனுபவிக்கிறேன். அந்த ரிசல்ட் அவுட்கமும் அப்படி தான் இருக்கும். அது எனக்கு 2 மாதம் கழித்து அந்த பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட வந்து மேம் நல்லா இருக்கா, இப்போ நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதோட ஹாப்பினஸ் வந்து எக்ஸலண்ட் ஃபீல். அது தட்ஸ் த சீக்ரெட். ஓகே மேம், இப்போ வந்து ரொம்ப சூப்பராகவே குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபஷனை ரொம்ப லைக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லு வந்து சில பேருக்கு மஞ்சள் கலரில் நிறம் மாறி இருக்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறம் மாறதுக்கு காரணம் என்ன மேம்? ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம் அதை. அதாவது வாட்டர் கண்டென்ட் இஸ் மேஜர் திங். இங்கே வந்து நம்ம பல்லோட கலர் இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஃப்ளூரைட் லெவல் அந்தந்த ஏரியாவோட வாட்டர் லெவலில், வாட்டர் ஐ மீன் போர் வாட்டர், வெல் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட்டில் ஃப்ளூரைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான ஃப்ளூரைட் வில் காஸ் ஃப்ளூரோசிஸ். அதுதான் அந்த மஞ்சள் பல்லாவே இருக்கும் மொத்தமாக. மஞ்சள் கரை வேற, மஞ்சள் பல்லு வேற. மஞ்சள் கரைன்றது சாப்பிட்ற ஃபுட்டுனால சரியாக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் கரையாக ஃபார்ம் ஆகிறது தான் மஞ்சள் கரை. மஞ்சளாவே பல்லு இருக்கிறதுன்றது சமயத்தில் குழந்தை பிறக்கிற குழந்தைங்களே மஞ்சளாக இருக்கும். ஓகே, அது வந்து அந்த குழந்தை அவங்க அம்மா வந்து அந்த ஏரியாவில் இருந்திருப்பாங்க. ஸோ வயிற்றில் இருக்கிறக்குள்ளேயே இட் வில் ஹேப்பன். இட்ஸ் கால்ட் ஃப்ளூரோசிஸ். இது தவிர சில டிசீசஸ் இருக்குது, டிஸார்டர்ஸ் இருக்குது. அமெலோஜென்சிஸ் இம்பர்ஃபெக்டா, டென்டினோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டாலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, சில குழந்தைங்களுக்கு குழந்தை ஐ மீன் பிறக்கிறப்பவே அவங்களோட இனாமல் இருக்காது. இதெல்லாம் வந்து வஸ்ட் சினரியோ. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இட்ஸ் அ பியூர்லி ஹெரிடிட்ரின்னும் சொல்ல முடியாது. இதோட ரீசன் என்னன்றது இன்னும் சரியாக கூட கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு அளவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா அப்பா அவங்க வந்து கான்சான்ஜினஸ் மேரேஜ், அதாவது நெருக்கத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறது, அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஏதோ ஒரு குறைபாடோட பிறக்கும். அதில் பல்லும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்களோட ஃபோர்ஃபாதர்ஸ், முன்னோர்கள், அவங்களுக்கு யாருக்காவது இருந்தால் அது இங்கே பரவுறதா இருக்கலாம். அதுக்கு பேர் ஹெரிடிட்ரி ஜெனட்டிக் ரீசன். அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும், ரெகுலர் டென்டல் விசிட் இருக்கணும். ஓகே மேம், இப்போ வந்து பற்கல்ல மஞ்சள் கரை அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பற்கல்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்னிங் ஒன்ஸ், நைட் ஒன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணீங்கன்னா எனாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது again it's a super question. ஸோ ரெண்டுல பேசிக், திஸ் இஸ் அ பேசிக் கொஸ்டின். நல்ல கொஸ்டினும் கூட. அதாவது 2 times brushing is must. அது வந்து குழந்தை பிறந்து 6 மாதத்துலேருந்தே ப்ரஷிங் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 வயசில் எல்லா பல்லும் முளைச்சிருச்சுன்னா அந்த குழந்தைங்கள 2 times ப்ரஷிங் இஸ் மஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, அது 6 நாள் எனாமல் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷ்ஷை உள்ளே விட்டுருவாங்க, தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஹாரிசான்டல் பொசிஷனில் நிறைய நேரம். நான் நல்லா பல் விளக்குறேன், எவ்வளோ நேரம் விளக்குறேன்? 10 நிமிஷம் விளக்குவேன். No, that's a time and the pressure you give on the teeth. That's what's the reason for the enamel to chip out. The enamel வந்து தேய்மானம் கொடுத்துரும். எவ்வளோ பேருக்கு அதுக்கு பேர் அப்ராஷன் சொல்லுவாங்க, எரோஷன், அப்ராஷன், அட்ரிஷன்லாம் இருக்கும். அட்ரிஷன்றது பல்லுக்கு அடிப்படுறது.
ஓகே, இந்த அப்ரேஷன் எரோஷன் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலாக தேய்ச்சி 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 போகிறதுனால. ஸோ டோன்ட் திங்க் தட் 2 times ப்ரஷிங் வில் கிரியேட் திஸ் அப்ரேஷன், அதாவது தேய்மானம் இருக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை எனாமல் போகிறதுக்கு. ஆனால் 3 minutes தான் ப்ரஷிங் டைமே, அதில் 2 minutes தான் ப்ராப்பர் ப்ரஷிங். இப்படி தான் ப்ரஷ் பண்ணணுன்ட்டு இருக்குது, ப்ரஷிங் டெக்னிக் இருக்குது. அந்த படி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எனாமல் தேய்மானம் தான் இருக்காது, பல்லு ஹெல்த்தியாக இருக்கும். அதை விட கம்ஸ் அதை விட ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா அட்டாச் ஆகிருக்கும், ஹெல்த்தியான ஸ்மைலோடு இருப்பீங்க. ஸோ அதுக்கு ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் தான் கரெக்டாக பண்ணணும். அது வந்து டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் ரெகுலர் விசிட் இருந்தால் தான். இயர்லி ஒன்ஸாவது ஒரு செக், எப்படி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்க அது போல் டென்டல் செக்அப் இஸ் வெரி மஸ்ட். ஓகே மேம். இப்போ பற்கள்ல ஏற்படக்கூடிய சொத்தை பல் அந்த மாதிரியான பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது பாத்தீங்கன்னா பல்ல ஏற்படுற கரையில இருந்து பற்கள்ல ஏற்படக்கூடிய ரத்த கசிவுல இருந்து மாதிரி நிறைய பிரச்சனைகள் பற்களுக்குள்ள இருக்கதான் செய்யுது. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பற்கள்ல ஏற்படுற பிரச்சனை உடல் ரீதியா இருக்க வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பியூட்டிஃபுல், ட்ரூ. அதாவது பல்லு ஃபஸ்ட்டு வாயிலிருந்து தான் எல்லாமே உள்ளே போகுது. நம்ம பயாலஜியில் ப்ளஸ் டூலலாம் வரைஞ்சிருப்போம், ஸ்கூலிங்ஸ்லலாம் வந்து வாயிலேருந்து ஆரம்பித்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வரைஞ்சிருப்போம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது தெரியும். 8th ஸ்டாண்டர்டில் கூட வரும். கீழே இருந்து அப்படி மேலே வந்து மறுபடியும் ஸ்டமக்கில் போகும், அப்புறம் இட் வில் கோ டு த இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் டு த ஏனஸ். அகெயின் அந்த வாயிலிருந்து அந்த ஃபுல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வரைக்கும் வெரி வெரி இன்டர் கனெக்டட். பல்லு எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா வச்சுக்கிறோமோ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்காது. கேஸ்ட்ரைட்டிஸ்னால் அல்சர், எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இருக்காது முதல்ல. அண்ட் டைஜஷன், ப்ராப்பரான டைஜஷன் இருக்கும், அவ்வளோ ஈஸியாக டயரியா அண்ட் டிசென்ட்ரி வராது, நல்லா இருக்கும். உங்களுக்கு ரெகுலர் கான்ஸ்டிபேஷன் வராது, ரெகுலர் உங்களுக்கு இந்த மார்னிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் இது நல்லா இருந்தாலே மித்த எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது ஃபுட் அப்சார்ப்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வாய் சம்பந்தம், வாயில் பார்த்தாலே நாங்கள் ஒன்று இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் என்ட்ரு ஆகிருக்கு, இன்னொன்று பல்லு பார்த்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்போம், டயபெட்டிஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அது தைராய்டு டெஃபிஷியன்சி, ஹைப்பர்தைராய்டிசம் அது இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஒரு குழந்தைக்கு வந்து நேற்றும் ஐ சா கேஸ், 8 வயசாச்சு ஆனால் பல் இன்னும் முளைக்கலை. ஓகே, 8 வயசில் பெர்மனெண்ட் பல். யூஸ்வலாக 6-7 வயசுலேயே பெர்மனெண்ட் பல் முளைக்க ஆரம்பிச்சிடும். கடவா பல்லெல்லாம் முளைச்சிரும். 6 வயசில் கரெக்டாக கடவா பல் பெர்மனெண்ட் மோலார் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் முளைக்கலை. அதனால் அதுக்காகவே வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு நான் தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்குதான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்புறம் சொல்கிறாங்க அவங்க மதர், அந்த குழந்தையோட மதர் சொல்கிறாங்க, எஸ் மேம் எனக்கு வந்து தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்குது, நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஹவு மச் இன்டர் கனெக்டட் இல்லை. தைராய்டு டெஃபிஷியன்சினால ஏன் வந்து இதெல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்குன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும். கால்சியம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பல்லு முளைக்கிறது டிலேட் எரப்ஷன் இருக்கும், முளைக்கிறது டிலே ஆகும், ஷெட் ஆகிறது டிலே ஆகும். பல்லு விழணும் இல்லை, பால் பல்லு விழுந்து பெர்மனெண்ட் பல்லு வரணும், பால் பல்லே விழாது, இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர் கனெக்டட் டு சிஸ்டமிக் கண்டிஷன் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். எகைன் ஹைப்பர் டென்ஷன்னா நம்ம பிபி சொல்கிறோம், டயபெட்டிஸ்னால் சுகர் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். இதுவும் கம்ஸுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்கும். அதே மாதிரி பிபி ஹை ப்ரெஷராக இருக்கிறப்போ கேரிஸ் டூத், பல்லு சொத்தை இருந்துச்சுன்னா அதிகப்படியான வலி கொடுக்கும். அது இருந்தாலே நமக்கு இன்டர் கனெக்டடாக கம்ஸ் எல்லாம் ஃப்ளாபியாக இருக்கும், பார்த்தாலே நமக்கு இது தெரிஞ்சிடும். அதை வச்சே நாங்கள் ஒரு ஓபிஜினா ஒரு ஃபுல் எக்ஸ்ரே பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நம்ம கேட்டுறோம், ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்போம், உங்களுக்கு சுகர் எதுவும் இருக்கான்னு, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ ஹவு மச் இன்டர் கனெக்டட் சிஸ்டமிக் கண்டிஷன் அண்ட் திஸ் இஸ் வெரி 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 இன்டர் கனெக்டட். பல்லோட விஷயமும் இதுவும் ரொம்ப இன்டர் கனெக்டட். அண்ட் நம்ம பல்லை எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ மொத்த பாடியும் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஃபுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே நான் இங்கே தருவேன் நிறையா. டயட், நியூட்ரிஷன், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்டா பல் சொத்தை வராமல் இருக்கும், கரை சேராமல் இருக்கும். நம்ம வாய் சுத்தம் எவ்வளோ தூரம் நல்லா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்து, ஃபுல் பாடி ஹெல்த்து நல்லாயிருக்கும். சலைவா வந்து எச்சி இருக்கு இல்லையா, நம்மளோட எச்சி ஒரு ஃபீவர் கோல்டு வர்றப்போ குழன்னு ஆகிடும். ஏன் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் கிருமியானது சலைவாவில் என்ட்ராயிடும். அப்போ சலைவாவை ஹெல்த்தியாக வச்சுக்காது. சலைவா ஹெல்த்தியாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டங் இன்ஃபெக்ட் ஆகும், டங்கோட அவுட்டர் சர்ஃபேஸ் இங்கேருந்து பல்லுக்கு போகும். ஓகே, டங் இஸ் அ பேங்கலோ ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இங்கேருந்து சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கேருந்து என்ன ஆகும், எகெயின் யூ வில் இன்ஜெஸ்ட் இன்சைட். ஸோ இப்படி தான் அந்த ரொட்டீன் இருக்கும். அப்போ நம்ம அந்த எச்சி எப்படி வச்சுருக்கணும், தண்ணி மாதிரி வச்சுருக்கணும். இட் ஷுட் பி சீரஸ்னால் தண்ணி மாதிரி இருக்கிறது. அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதுக்குன்னு சில டயட்ஸ் இருக்குது, இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணும்,
இதெல்லாம் வச்சு சலைவாவை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா we will be free of bacterias. வாய் நல்லா இருக்கும், அப்படியே ஹெல்த்துக்கும் இட் வில் ஷோ இட்ஸ் ஓன் எஃபெக்ட். ஓகே மேம். இப்போ பல் பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனையை சொல்லியே ஆகணும். பல்லு வலி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நைட்ல பல்லு வலி அதிகமாகுது, கீழே படுக்கவே முடியல, ரொம்ப பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய பல்லு வலிக்கு உடனடியா வீட்ல ஏதாவது நிவாரணம் பண்ற மாதிரி டிப்ஸ் இருக்கா மேம்? அதாவது நைட்டு எப்பவுமே ஒரு டேப்லெட், பெயின் டேப்லெட் வச்சுக்கிறது நல்லது. பட் அது தவிர சில பேர் வந்து கிராம்பு வைக்கிறது, மஞ்சள் தடவுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஹீட்டில் இன்னும் ஆப்சஸ், அதாவது பஸ் ஃபார்ம் ஆகிடும், உங்களுக்கு வீங்கிரும். அதெல்லாம் பண்ணாமல் கல்லுப்பு கொஞ்சம் வெது வெது தண்ணியில் வாய் கொப்பளிச்சாலே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு வெது வெது தண்ணியில் வாய் கொப்பளிச்சிடணும். அண்ட் ஏதாவது ஒரு பெயின் டேப்லெட் அந்த மொமெண்ட்டுக்கு, முக்கியமாக கீட்ரால் மாதிரி பெயின் டேப்லெட்ஸ் போட்டிங்கன்னா இம்மிடியட்டாக பெயின் ரிலீவ் ஆகிடும், 5 நிமிஷத்துல ரிலீவ் ஆகிடும். ஓகே மேம். இப்போ பல்லு வலி அப்படின்றத தாண்டி பல்லு வலிக்கு சில விஷயங்கள் சொன்னீங்க. இதை தாண்டி சில பேருக்கு பற்கள்ல அதிகமா ரத்த கசிவு அப்படின்றது இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது, எதனால் அது ஏற்படுது மேம்? ரத்த கசிவும் அதே தான், சரியான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் கரை சேர்ந்துக்கிட்டே இருக்க ரத்த கசிவு இருக்கும். கம்ஸ் வந்து பல்ல ஒட்டி டைட்டாக இருந்துச்சுன்னா கம்லேருந்து ப்ளீடிங் வராது. பட் ஒன்ஸ் கரை சேர்ந்து இந்த கம்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்லேருந்து அட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிறோம். அப்போ அந்த அட்டாச்மெண்ட் விலகிறப்போ அங்கே இன்ஃபெக்ஷன் வந்து உட்காருது. ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து உட்காந்துச்சுனாலே கம்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டன் ஆகிடு, இன்ஃப்ளேம் ஆகிடும். இன்ஃப்ளேம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரஷ் ஏதாவது பண்ணோம்னா ப்ளீடிங் இருக்கும். ஸோ அண்ட் அது ஒன்று. இன்னொன்று, டயபெட்டிஸ் இருந்தாலும் ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும். ப்ரெக்னன்சி ஜிஞ்சவைட்டிஸ் இருக்குது, ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்போல்லாம் உடனே நம்ம டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே மேம். இப்போ வந்து பற்கள் பற்றி பேசும்போது பற்களை வந்து எல்லாருக்குமே அழகாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஸ்மைல் பண்ணும்போது ஓப்பனாக ஸ்மைல் பண்ணுறதுக்கே வந்து ஒரு மனசு வேணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பற்கள் வந்து நல்லா நெருக்கமாக பார்க்க அழகாக வரிசையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எதுவும் பராமரிப்பு டிப்ஸ் மாதிரி இருக்கா மேம்? பல்லு வரிசையாக இருக்கா மீன் கிரிக்கெட் டீத் இருக்குது, வரிசையாக இருக்குது. பராமரிப்புன்றதை விட ஒன்ஸ் அது கிரிக்கெட் டீத்தாக இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், ஆர்த்தடான்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். வரிசையாக இருக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து 12-13 வயசுல தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்த்தடான்டிக் ட்ரீட்மெண்ட். இப்போல்லாம் அப்படி இல்லை, 5 வயசுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மயோஃபங்க்ஷனல் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது, அது வந்து 5 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 5, 6, 7 வயசுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா முக அமைப்பு கூட ஃப்ரெண்ட்லி பிளேஸ்டாக இருந்துச்சுன்னா கூட அதை கூட சரி பண்ணலாம். போக போக அந்த மயோஃபங்க்ஷனல் ட்ரீட்மெண்ட் மசிலோட நம்ம செய்கிற விஷயம். ப்ரொஃபைலே சேஞ்ச் பண்ணலாம். ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணால் ஃபேஷியல் ப்ரொஃபைல்ன்றது முக அமைப்பு, முன்னாடி இருக்கிற பல்ல நம்ம அமுக்குற மாதிரி அதெல்லாம் வந்து அந்த ஏஜுக்குள்ளாரே நம்ம முடிச்சுட்டு ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். அதுலேயே சில பேருக்கு அலைன்மெண்ட் வந்துடும், நல்ல அலைன்மெண்ட் வந்துடும். அப்புறம் வென் வி கோ ஃபார் ஒரு 12 இயர்ஸில் இன்னும் கூட அலைன்மெண்ட் வேணும், இன்னும் கூட ஃபைன் டியூனிங் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ் போய்க்கலாம். அண்ட் இப்போல்லாம் கிளியர் அலைனர்ஸும் வந்துருச்சு. ஸோ ஆனால் கிளியர் அலைனர்ஸ் வந்து நம்ம வி கான்ட் யூஸ் ஃபார் ஆல் த சார்ட் ஆஃப் டீத். நிறைய கிரிக்கெட் டீத்துக்கு நம்ம பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகே மேம். இப்போ பற்கள் அப்படின்றப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே பற்களில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பேசணும். இப்போ பொதுவாக பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இன்டேக்காக என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்? ஓகே, டயட் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தண்ணி நல்லா நிறையா குடிக்கணும், நிறையா கார்கிள் பண்ணணும். ஒரு தடவையும் சாப்பிட்ட உடனே கை கழுவுற மாதிரி வாய் கொப்பளிக்கிறது. ஓகே, கம்மிங் ஆன் டு சம் அதர் டயட்ஸ். டயட்னா ஃபஸ்ட்டு வர்றது கர்டு, தயிர். வாட்டருக்கு அப்புறமா தயிர் தான். தயிர் அண்ட் மோர் அதிகமாக சாப்பிட்றதுனால ப்ரோபயோட்டிக் ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்கும். எப்படி நம்மளுக்கு கெட்ட கிருமிகள் நம்ம உடம்புல தாக்குதோ சேம் வே நம்ம உடம்புல நல்ல கிருமிகள் இருக்குது, அதுக்கு பேர் ப்ரோபயோட்டிக்ஸ்னு பேர். நல்ல கிருமிகளும் நமக்கு வேணும், அதாவது நம்ம உடல்ல எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கிறதுக்கு அதுவும் வேணும், குட் ஆர்கானிசம். அந்த குட் ஆர்கானிசம் வந்து நிறையா இருக்கிறது தயிரில். இந்த நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரு டயரியா டிசென்ட்ரி இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம், தயிர் மோர் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க, எதுவுமே வேணாம் தயிர் சாதம் சாப்பிடுங்கப்பா, வயிறு நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறோம், இட் ஹேஸ் ப்ரோபயோட்டிக்ஸ். அதே மாதிரி பழைய சாதம் எல்லாம் வந்து இப்போது பணம் போட்டே விற்கிறாங்க. சென்னையிலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. பழைய சாதம் ஹேஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ், எக்ஸலண்ட். நல்லா வெயில் காலத்துலலாம் தாராளமாக அதை சாப்பிடலாம். கேழ்வரகு அதுலேயும் ப்ரோபயோட்டிக் இருக்குது. அண்ட் அது தவிர டோஃபு அண்ட் சில கர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பன்னீரில் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸில் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம்ஸில் கூட ப்ரோபயோட்டிக் ஐஸ்கிரீம்னே விற்கிறாங்க, அருண் ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து குட் ஆர்கானிசம் அதில் இருக்குது.
இது தவிர ஃபுட்டுனா நம்ம சவுத் இந்தியன், அதுவும் தமிழ் ஃபுட்ஸ், இட்லி, தோசை, மெதுவடை, இடியாப்பம், ஆப்பம், இதில் எல்லாத்துலேயும் ஃபர்மெண்டபிள் இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோபயோட்டிக் இருக்குது. அருமையான ஃபுட் இதெல்லாமே வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுறப்போ, நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் ஆர்கானிசம் வாயில் நல்லாவே இருக்கும். இது தவிர சாப்பிட்றப்போ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா டூ ஹாட், அதிகமான சூடான ஐட்டம்ஸ், அண்ட் சில் ஐட்டம்ஸ், டூ கோல்டு, அண்ட் தேர்ட் ஒன் ஹார்ட் சப்ஸ்டன்சஸ், கடினமான விஷயங்கள் ஒரு பக்கம் மட்டும் மென்று சாப்பிட்றது, அதுவும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்ற ஐட்டமை குறைச்சிக்கணும். சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை, சாப்பிட்டா குறைச்சிக்கணும். அகைன் நான் சொன்ன மாதிரி சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா உடனே வாய் கொப்பளிக்கணும். ஈவன் ஹாட் அண்ட் கோல்டு டீ ஆர் காஃபி சாப்பிட்டா கூட உடனே வாய் கொப்பளிக்கிறது இன்னும் ஸ்டெயின்ஸ் வராமல் நம்மளை பார்த்துக்கும். இதெல்லாமே வந்து அதில் ப்ரிகாஷன்ஸ். அண்ட் இது தவிர தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னா ரொம்ப சிட்ரிக் ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம அதிகமாக குடிக்கிறப்போ அது பல் எனாமலை ரஃப் பண்ணும். ஏன்னா ஆசிட் இல்லையா, அதில் இருக்கிறது ஆசிட். ஸோ அதுவுமே வந்து இன்னும் சில்லாக சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப அதிகமான டேமேஜ் இருக்கும் டூத்துக்கு. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பல் வந்து எனாமல் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ அது ரஃப் ஆனால் தான் கரை வந்து சேருது. அதனால கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே மேம். இப்போ இன்னைக்கு நம்மளுடைய அதிரேஃபா மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா நீங்க கலந்துக்கிட்டு பற்களுக்கான ஆரோக்கியம், அதுவும் மெயினா குழந்தைங்களை பத்தியும் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ அதிரேஃபா மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? ஓகே, பெண்கள் எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் ஆல்ரெடி. ஆனால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவும் காமிச்சிக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன் த சென்ஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், பெண்கள் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லவங்களாகவே இருந்தே ஆகணும். இதில் பெண்கள் ஆண்கள்னு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னு சொல்ல வேண்டாம். ஒரு பொண்ணு நல்லா இருந்தால் ஒரு ஊரே நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அந்த பொண்ணு நிறைய நாலேஜ் வச்சுருக்கணும். கட்டாயமாக அதிகப்படியான நாலேஜை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்டேட் பண்ணணும். முதல்ல எது ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம மற்றவங்களையோ முக்கியமாக ஆண்களை நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம காலில் நிற்க பார்க்கணும். அண்ட் கேரக்டர் வைஸ் தி பெஸ்ட் விமனாக இருந்தே ஆகணும். ஏன்னா தி பெஸ்ட் விமன் கேன் ப்ரொடியூஸ் பிக் ஜென்ரேஷன்ஸ், குட் ஜென்ரேஷன்ஸ். அந்த அவங்களால நிறைய நல்ல விஷயங்கள் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் க்ரியேட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் பெண்களால் தான் வருது. அண்ட் பெண் எப்போவுமே வந்து சக்தியின் ரூபம். ஸோ ஐ பிலீவ் இன் தட். எனக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு பொண்ணாக நான் இருக்கிறேன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா மல்டி டாஸ்கிங் விமன் கேன் டூ. 8 விஷயம் இல்லை, 10 விஷயம் இல்லை, 20 விஷயம் இல்லை, 100 விஷயம் கூட அட்ட ஸ்ட்ரெச்சில் பண்ணலாம். அவங்களால பண்ண முடியும். அவ்வளோ சக்தி படைத்த பெண் வந்து எப்போவுமே நம்மளை அப்டேட்டடாக அண்ட் ஸ்ட்ராங்காக டிசிப்ளினாக ஹெட்ஸ் ஹையாக வச்சுக்கணுன்றது என்னுடைய எப்போவுமே. ஐ ட்ரூலி மேக் மை செல்ஃப் த சேம். அண்ட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ், விமன் பேஷண்ட்ஸ் வர்றவங்கள நான் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணுவேன். ஐ வில் கிவ் தெம் பாசிட்டிவ் எனர்ஜி. விமன் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவ் தாட்ஸோட மட்டும் இருங்க, வித் கிரேட் ஸ்ட்ரென்த். ஓகே மேம், இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பல்லுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை வந்து இக்னோர் பண்ணுறோம். அதில் பல்லு மட்டும் இல்லை, நாக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. பல்லு, நாக்கு, எளுறு இவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால் பல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் ஒரு செக்கப், ஒரு டென்டல் செக்கப் ப்ராப்பராக. குழந்தைங்களுக்குமே அதே மாதிரி கிவ் தட் இம்பார்ட்டன்ஸ். குழந்தைங்க தானே பால் பல் விழுந்துட்டு பெர்மனன்ட் பல் முளைச்சிட்டா எல்லாம் சரியாக போயிடுன்னு ஒரு ஃபால்ஸ் திங்கிங்கில் இருக்காங்க. அது மாதிரி கிடையாது. யூ ஹாவ் டு ஹாவ் அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது, ஜஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் டீத் அண்ட் ஹாவ் அ ரெகுலர் டென்டல் செக்அப். ஆல் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஹெல்தி. சிம்பிள். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்எம்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எஃப்எம்னா எனக்கு வேறு மாதிரி மெமரிஸ் இருக்குது. ஷலை ஷேர். எங்களுக்கு நான் யூஜி படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் சென்னையில் ஐ டிட் மை அண்டர் கிராஜுவேஷன். அப்போ வந்து எஃப்எம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனது, சூரியன் எஃப்எம் அண்ட் ரேடியோ மிர்ச்சி 98.3. இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் தேர்ட் இயர் அப்போ தான் லான்ச் ஆனது ரெண்டுமே அட் அ டைமில். எங்களுக்கு அப்படியே வித்தியாசம். நோ மொபைல்ஸ், அப்போல்லாம் நோ மொபைல்ஸ், நத்திங். வித்தியாசமான ஒரு அனுபவம். 24/7 எங்களை வந்து லைவ்லியாக ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண டைம் அதெல்லாம். ஸோ எஃப்எம் வந்து இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு மைண்டில் அப்போது ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்குமே நான் வந்து என்னோட காரில் நான் ஆன் பண்ணுறது எஃப்எம் தான்.
ஸோ அந்த எஃப்எம்ன்றது வந்து இட் ரீச்சஸ் ஈச் அண்ட் எவ்ரிபடி. டிவி கூட நம்ம உட்காந்து பார்க்கணும், பட் எஃப்எம் அப்படி கிடையாது. வெரெவர் யூ கோ யூ கேன் ஜஸ்ட் ஹியர் அண்ட் அப்போ அதில் இவ்வளோ நல்ல ஒரு நிகழ்ச்சி நீங்கள் அது பண்ணுறப்போ, அதுவும் அவேர்னஸ் பண்ணுறப்போ எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அபிப்பிராயமாக இருந்தது, நல்லா இருக்குது. ஸோ இது அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் போகும் இல்லையா? ஈச் அண்ட் எவ்ரிபடி வில் ஹியர் அண்ட் எந்த ஊரில் எங்கே யார் யார் இருக்காங்களோ தே வில் ஆல்சோ ஹாவ் திஸ் சான்ஸ். லைக் நம்ம கண்டிப்பாக நம்ம பல்ல பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த விதத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி டு கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு எனக்கு பயங்கர ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.